சிவபெருமானுக்கு மகன்கள் இருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் மகள்கள் இருக்கிறார்கள் என்றால் பலருக்கும் வியப்பாகத்தான் இருக்கும். இந்து மதத்தில் மும்மூர்த்திகளில் ஒருவராக பரம்பொருள் சிவபெருமான் இருக்கிறார். பிரம்மா படைத்தல் தொழில் செய்பவராகும், பரம்பொருள் விஷ்ணு பெருமான் காத்தல் தொழில் செய்பவராகும், நம்முடைய பரமேஸ்வரன் அழித்தல் தொழிலுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். சிவன் என்ற சொல்லுக்கு தூய்மையானவர், தூய்மைப்படுத்துபவர் என்று பொருள் இருக்கிறது. குற்றம் செய்பவர்களை தன்னுடைய நெற்றிக் கண்ணால் தண்டிக்கும் சிவபெருமானுக்கு விநாயகர், முருகர், ஐயப்பன் என 3 மகன்கள் இருக்கிறார்கள் என்பது நம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் பரம்பொருள் பரமேஸ்வரனுக்கு 3 மகள்கள் இருப்பது உங்களுக்கு தெரியுமா? அதனை பற்றித்தான் இந்த ஆன்மீக தகவல் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். அசோக சுந்தரி, ஜோதி, வாசுகி என சிவபெருமானுக்கு 3 மகள்கள் உள்ளன. அவர்கள் குறித்து தான் தெரிந்து போகிறோம். பத்ம புராணத்தில் சிவபெருமான், பார்வதி ஆகியோருக்கு பிறந்த மகளாக அசோக சுந்தரி வர்ணிக்கப்பட்டுள்ளார். அதில் அசோக சுந்தரி நகுசன் என்பவரை மணந்து கொண்டதாகவும் அவர்களுக்கு பயாதி என்ற குழந்தை இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. பெண் குழந்தை இல்லை என கவலைப்பட்ட பார்வதி தேவியின் சோகத்தை நீக்க பிறந்த அழகான பெண் என்பதனால் இவர் அசோக சுந்தரி என அழைக்கப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் காளி தெய்வம்தான் சிவபெருமானின் மகளான அசோக சுந்தரி என அப்பர், நம்பியாண்டார், நம்பி ஆகிய இருவரும் அவர்களது பாடல்களில் தெரிவித்துள்ளனர். அடுத்ததாக ஒளியின் மற்றொரு பெயர் ஜோதி. இந்த ஜோதி பிறந்ததற்கு 2 விதமான கதைகள் கூறப்படுகின்றன. சிவபெருமானின் ஒளிவட்டத்திலிருந்து பிறந்தவரை ஜோதி என ஒரு சிலரும், இல்லையை பார்வதி தேவியின் நெற்றியில் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில் பிறந்தவரே இவர் எனும் 2 விதமான கதைகள் உள்ளன. இவர் தமிழகத்தில் ஜூவாலாமுகி என்ற பெயரில் வர்ணிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக வாசுகி தேவி. வாசுகி பெரும்பாலும் நாம் அனைவரும் அறிந்தவரே. அமிர்தம் கடையும் போது வெளிவந்த ஆழகால விஷத்தை குடித்த சிவபெருமானை இதிலிருந்து விடுவித்தவர் இந்த வாசுகியே. இப்போது அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாசுகி அனைத்து கோவில்களிலும் வணங்கப்படும் பாம்பு தெய்வமாக இருக்கிறார். இவர் சிவபெருமானின் மகள், பார்வதி தேவியின் மகள் இல்லை. ஏனெனில் பாம்புகளின் கடவுளான கத்ரு செதுக்கிய சிலையின் மீது சிவபெருமான் உயிரணுக்கள் விழுந்ததனால் பிறந்தவர் இந்த வாசுகி. இவருக்கு மானசா என்ற பெயரும் ஒன்று. சிவபெருமானுக்கு இவர் மீது ஏற்பட்ட அதீத கோபத்தால் அவரால் நிராகரிக்கப்பட்டவர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக